ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் டிசைன் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு 71 சதுரடி வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதோட மெட்டீரியலு, லேபரு எல்லாமே தனித்தனியாக நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த 71 சதுரடியை நம்ம எதுக்கு பயன்படுத்தோம், அதுமாதிரி நீங்கள் ஒரு 71 சதுரடி இந்த மாதிரி கட்டலாம்னா அதை என்னென்னலாம் பயன்படுத்தலாம், என்னென்ன யூஸுக்கெலாம் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாகவே இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த 71 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான வீட்டோட பிளானு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8க்கு 6 அடி. சரிங்களா, 8 அடி அகலம், 6 அடி நீளம். இன்னரு அவுட்ரு பார்த்திங்கன்னா 9.5க்கு 7.5 அவுட்ரு அளவு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா, செமி லோட் பியரிங். ஏன்னா இது காலமு பிளென்த் பீம் லிண்டல் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணுறது, ஆனால் ரூப் பீம் மட்டும் கிடையாது. சரிங்களா, ஸோ அதனால் இது ஒரு செமி லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரு. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்னால் நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் நம்மளுக்கு கேல்குலேஷன் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு. சரிங்களா, ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு சிமெண்ட் 30 மூடை தேவைப்படுது. அதோட ரேட்டு 400 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு 12,000 ரூபாய்க்கு சிமெண்ட்டு தேவைப்படுது. அடுத்து மணல். சரிங்களா, எம்சாண்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3.5 யூனிட் தேவைப்படுது. அதோட ரேட்டு மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 5,000 ரூபா. அப்போ 17,500 ரூபா எம்சாண்டுக்கு தேவைப்படுது. அடுத்த ஜல்லி நம்மளுக்கு இதுக்கான காலமு, ஃபூட்டிங்கு, ரூஃபு, சன்சைடு, லிண்டலு. சரிங்களா, ஸோ இந்த வேலைக்கான ஜல்லி ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜல்லியை தான் நம்ம பிசிசிக்கும் பயன்படுத்தப்படும். ஏன்னா இதோட ஏரியாவே சின்னது அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம தனியாக 1.5 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம ஆஸ் யூஷுவல் காங்கிரீட் மிக்ஸ் பண்ணி நம்ம பிசிசி கீழே 1.5 இன்ச்சு போடுறோம் பார்த்திங்களா. ஸோ அதுக்கும் நம்ம இந்த 3/4 இன்ச்சு ஜல்லியை பயன்படுத்தோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு 1 யூனிட் ஜல்லி வருது. சரிங்களா, ஏன்னா மினிமம் குவான்டிட்டி தான் இது. அதிகமான குவான்டிட்டினா நம்ம 1.5 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மினிமம் குவான்டிட்டி அப்படிங்கிறனால நம்ம இதுக்கும் 3/4 இன்ச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு யூனிட்டுக்கு நம்மளுக்கு 3,500 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜல்லியோடதுக்கு 3,500 ரூபா செலவாகுது. அடுத்து செங்கல் நம்மளுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா இதில் நம்மளுக்கு பேஸ்மெண்ட் வைக்கலை. பேஸ்மெண்ட் பிளிந்த் பீமோட டாப் லெவலில் தான் பேஸ்மெண்ட் லெவலும். அடுத்து பார்த்திங்கன்னா கைப்பிடியும் இதில் கிடையாது. ரூஃப் ஹைட்டும் நம்ம 9 அடி தான் தேவை. வீட்டுக்காரங்க கிளைண்ட் 9 அடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 9 அடி தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு 2,400 செங்கல் தேவைப்படுது. மார்க்கெட் ரேட்டு 10 ரூபா அப்படின்னு வச்சோம்னா 24,000 ரூபா செங்கலுக்கான செலவு. அடுத்து கம்பிக்கு பார்த்திங்கன்னா ஃபூட்டிங்கு, லிண்டலு, ரூஃபு, காலமு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு 296 கிலோ ஆகவே அதுக்கு ஆவரேஜ் ரேட்டை 80 ரூபா போட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 72 ரூபாய்க்கு நல்ல ஒரு பிராண்டான ஸ்டீல்லாம் கிடைக்கி. ஆனால் இந்த 80 ரூபா எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இதோட ரேட்டும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கமாடிட்டி பேஸ்டு. ஸோ அதனால் நம்ம ஆவரேஜ் ரேட்டு 80 ரூபா போட்டோம் அப்படின்னா 23,680 ரூபா வருது ஸ்டீலுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு இதில் உள்ள ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, ஒரு லைட் பாயிண்ட்டு, வெளியே ஒரு லைட் பாயிண்ட்டு, அதாவது உள்ளே ஒரு 2 ப்ளக் பாயிண்ட்டு கொடுத்துருப்போம். ஸோ மோஸ்ட்டாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 4 பாயிண்ட்டு, வெளியே ஒரு பாயிண்ட்டு, மொத்தமே 5 பாயிண்ட்டு தான் வருது. ஸோ இதுக்கான செலவு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5,000. சரிங்களா, லேபரு, மெட்டீரியலு எல்லாமே சேர்த்து தான். ஏன்னா இது ஏரியா ஒரே ஒரு ரூமு, ஏரியா கம்மி அப்படிங்கிறனால நம்மளுக்கு மொத்தமே 5 பாயிண்ட் வரதுனால இதோட செலவு 5,000. அடுத்து இதோட சிவில் ஒர்க்கான லேபர் காஸ்ட்டு மொத்தம் இது 71 சதுரடி. இதோட ரேட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 450 ரூபா. சரிங்களா, 450 தான் ரேட்டா அப்படின்னா ஸோ இது ஆவரேஜ் ரேட்டு தான். 400 ரூபாய்க்கும் பண்ணுறாங்க, 350 ரூபாய்க்கு கூட பண்ணுறாங்க. இதோட ஏரியா கம்மி அப்படிங்கிறனால இது 450 ரூபாய்க்கு போட்டால் தான் கட்டும். சரிங்களா, ஏன்னா 450 ரூபா நீங்கள் போட்டாலே இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 31,950 ரூபா வருது. சரிங்களா, 32,000 ரூபா கிட்ட தான் வருது. ஸோ இதில் தான் அவங்க ஃபூட்டிங் ஒர்க்லேருந்து, சென்ட்ரிங் ஒர்க்லேருந்து, காங்கிரீட் ஒர்க்லேருந்து, மேலே கூட ரூப் காங்கிரீட் ஒர்க்லேருந்து, பிளாஸ்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணணும். ஸோ இது ஒரு ரீசனபிள் ரேட்டு தான். நம்மளுக்கு ஏரியா ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு பண்ணால் தான் லேபர்ஸுக்கு கரெக்டான சேலரி போகும். ஒருவேளை நீங்களே ஓனாக
டெய்லி வேஜஸில் கொடுத்தாலும் இந்த ரேட்டு வந்துடும், அப்ராக்சிமேட்டாக இந்த ரேட்டு கிட்ட வந்துடும். ஸோ அதனால் 450 போட்டோம்னா 32,000 கிட்ட வருது, 31,950 லேபருக்கு. அடுத்து ஒயிட் வாஷ்க்கான செலவு. இதுக்கு பெயிண்டிங் கிடையாது, ஜஸ்ட்டு ஒயிட் வாஷ் மட்டும்தான். ஸோ அந்த ஒயிட் வாஷ்க்கான லேபரும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மெட்டீரியலும் சேர்த்து நம்மளுக்கு 3,000 வருது. சரிங்களா. அடுத்து டோர் அண்டு விண்டோ. சரிங்களா. இதில் நம்ம வுட்டு டோர் ஆர் விண்டோ இல்லைன்னா யூபிவிசி டோர் இல்லை விண்டோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணலை. ஸ்டீல் கேட்டும் ஸ்டீல் விண்டோவும் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கான காஸ்ட்டு நம்மளுக்கு லேபரு ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 10,000 வருது வித்து பெயிண்டிங்கோட. சரிங்களா. ஸோ இந்த 10,000 நம்மளுக்கு கேட்டுக்கும் விண்டோவுக்கும் வருது. இது என்ன அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு ரூம், அதாவது மோட்ரு வைக்கிறதுக்கான வீடு, எதுனாலும் இதை சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னா ஒரு ஆள் ஸ்டே பண்ணி பண்ணுற மாதிரி ப்ளஸ் பார்த்திங்கன்னா மோட்ரு வைக்கிறதுக்கான ஒரு ரூமு தான். அது ஆர்சிசி போட்டு பண்ணுறோம், ஆர்சிசி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். சரிங்களா. ஸோ அதுக்கான மெட்டீரியல் டீட்டெயில் தான் இது எல்லாமே. இந்த ஏரியாவுக்குள்ளே இது தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஒரு கிச்சன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஏரியாவுக்குள்ளே பண்ணலாம். யாருமே நான் மாடுலர் கிச்சனு ஸ்மால் கிச்சன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இதே சைஸ் தான். சரிங்களா. அது ஒரு 7.5க்கு 6 கிட்ட. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த சைஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கிச்சன் பயன்படுத்தலாம். இல்லை 8க்கு 6ன்னு இன்னர் சைஸில் நீங்கள் ஒரு பாத்ரூம், ஒரு சூப்பரான ஒரு பாத்ரூம் கூட பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண போயிடனா. ஸோ அதுக்கான செலவுலாம் என்ன எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா, ஒரு டைல்ஸுக்கான எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் இதுதான் எக்ஸ்ட்ரா வரும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் அதுவும் சிமிலர் தான். நீங்கள் தனியாக எக்ஸ்டென்ஷனாக ஒரு கிச்சனோ இல்லை அப்படின்னா ஒரு பாத்ரூமோ இல்லை அப்படின்னா உங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டரில் இந்த மாதிரி ஒரு மோட்ரு ரூமோ எது நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக இந்த ரேட்டு இந்த மெட்டீரியல் தான் வரும். நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் கிச்சனு இல்லை அப்படின்னா பாத்ரூம் வைக்க போகிறீங்க அப்படின்னா ப்ளம்பிங்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கும் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா இது எந்த விதமான டைல்ஸ் ஒர்க்கும் கிடையாது. ப்ளம்பிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு இன்ஸ்டாலேஷனுக்கான ஒர்க்கு மட்டும்தான். சரிங்களா. ஸோ இந்த வீட்டுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 1,30,630 வருது. இது நம்ம லேபர் காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து தான். இதில் எக்ஸ்ட்ரா என்ன வரலாம் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் மேலே இது சிமெண்ட் தளம் தான் போட்டிருக்கு மொட்டை மாடிக்கு. இதில் நீங்கள் வெதரிங் கோர்ஸ் தலைச்சங்கள் போடுறீங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா வரலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா வரலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு ஃப்ளோரிங்கில் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா வரலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. இது ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கான ஒரு நார்மல் ஒரு ரூமு அல்லது ஒரு ஹவுஸ். சரிங்களா. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எவ்வளோ வருது அப்படின்னா 1,30,630 ஓவரால் ரேட்டு டிவைடட் பை 71 சதுரடி போட்டோம்னா 1,839 வருது. ஸோ இதுக்கான சதுரடி ரேட்டு இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணணும் ஒரு சதுரடிக்கான ரேட்டு என்ன அப்படிங்கிறது. இந்த மெட்டீரியலு இந்த எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் தான். சரிங்களா. இதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி செங்கல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும், மணல் எல்லாமே இந்த ஏரியாவுக்கான எஸ்டிமேஷன் கேல்குலேஷன் பண்ணி ஸோ அதோட மார்க்கெட் ரேட்டையும் கேல்குலேஷன் பண்ணி ஓவரால் ரேட் எடுத்து அது டிவைடட் பை நம்ம வீட்டோட ஏரியா போட்டோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.